ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 10 பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் 7. யதி தாஸ்யசி மே காமான் வராம்ஸ்த்வம் வரதர்ஷப காமானாம் ஹிருதி அசம்ரோகம் பவதஸ்து வருணோ வரம். ஒன் பை ஒன் மீனிங். யதி என்றால் தாஸ்யசி கொடுக்க விரும்புகிறீர், மே எனக்கு காமான் விரும்பத்தகுந்த எதையேனும், வரான் வரமாக, துவம் நீங்கள், வரத ரிஷப எந்த வரத்தையும் அருளக்கூடிய வரதராஜனான பரம புருஷரே. காமானாம் பௌதீக சுகத்திற்கான எந்த ஆசையும், ஹிருதி என் இதயத்தில், அசம்ரோகம் முளைவிடக்கூடாது, பவத்த உங்களிடமிருந்து, தூ அப்படியானால், விருணே நான் வேண்டுகிறேன், வரம் என்ற வரத்தை. டிரான்ஸ்லேஷன். பகவானே, வரம் அளிப்பவருள் சிறந்த வரதராஜனே, தாங்கள் நான் விரும்பிய வரத்தை அளிக்க விரும்பினால் என் இதயத்தில் எந்த பௌதீக ஆசையும் முளைவிடக்கூடாது என்ற வரத்தை எனக்கு அருள்வீராக. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். பகவானிடமிருந்து வரங்களை எப்படி பெற வேண்டும், அவரிடம் எப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்பதை பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு பின்வருமாறு போதித்துள்ளார். நதனம் ந ஜனம் ந சுந்தரீம் கவிதாம் வா ஜகதீஷ காமயே மம ஜென்மனி ஜென்மனீஸ்வரே பவதாத் பக்திரஹைத்து கீத்வயி. பகவானே, செல்வத்தையோ சீடர்களையோ அழகிய மனைவியையோ நான் வேண்டவில்லை, ஏனென்றால் இவையெல்லாம் பௌதீக ஆசைகளாகும். ஆனால் நான் ஏதேனும் வரத்தை உங்களிடமிருந்து கேட்க வேண்டுமானால் எந்த சூழ்நிலையில் எந்த உயிரினத்தில் நான் பிறவி எடுக்க நேர்ந்தாலும் உங்களுடைய உன்னதமான பக்தி தொண்டிலிருந்து நான் விலகவே கூடாது என்ற உயர்ந்த வரத்தை தந்தருள வேண்டும். இதுவே மேற்கூறிய சைத்தன்ய மகாபிரபு அருளிய ஸ்லோகத்தின் பொருளாகும். பக்தர்கள் எப்பொழுதும் நம்பிக்கை அளிக்கும் நிஜமான படித்தரத்தில் இருக்கின்றனர். ஆனால் மாயாவாதிகளோ அனைத்தையும் அருவமானதாக அல்லது சூன்யமாக ஆக்கிவிட விரும்புகின்றனர். ஒருவன் சூன்யமான நிலையில் நீடித்திருக்க முடியாது. மாறாக ஒருவன் எதையேனும் பெற்றிருக்க வேண்டும். ஆகவே பக்தன் ஒருவன் எதையோ பெற விரும்புகிறான். அது பிரகலாதரால் பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது. தங்களிடமிருந்து நான் ஏதேனும் வரத்தை கேட்க வேண்டுமாயின் என் இதயத்தில் எந்த பௌதீக ஆசையும் முளைக்காதிருக்கும் வரத்தை அருள்வீராக என்று பிரகலாதர் கேட்கிறார். பரமபுருஷருக்கு சேவை செய்யும் ஆசை சிறிதும் பௌதீகமானது அல்ல, அது ஆன்மீகமானதாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 10 பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் 7 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.